ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் கடினமான மாதம் கடந்து வந்தோம். இடுக்கண்களிலே நீர் உதவி செய்தீர். வியாதிகளிலே நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருந்தீர். பலவீனங்களிலே பலன் தந்து தாங்கினீர். சுகவீனங்களிலே சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உடைய தழுவுகளாலே குணமடைய செய்தீர். மன வருத்தப்படுகிற பொழுது, சஞ்சலப்படுகிற பொழுது, பதறும் பொழுது நீரே எங்களோடு இருந்து எங்களை தேற்றினீர், ஆற்றினீர், எங்கள் துன்பத்தை மாற்றினீர். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திலே புதிய வாக்குத்தத்தத்தோடு பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியாது என்பதை மீண்டும் ஒரு விசை இந்த 2ஆம் மலையிலே நீர் எங்களுக்கு நினைவூற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் மலை முழுவதுமாக நிறுத்தப்பட கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை திரும்பவும் காண்பிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த ஆராதனையை பரிசுத்தப்படுத்தும். நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வசனத்தின்படியே நாங்கள் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருவிருந்து ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உடைய பரிசுத்த நாமத்தை உற்சவமாய் மகிமைப்படுத்தவும், உடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறதே என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. அன்பானவர்களே, இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே காரியம், நாம் மீண்டும் பரிசுத்தமாக வேண்டும்.
நாம் மீண்டும் வேதாகமத்தை படிக்கிறவர்களாக மாற வேண்டும். நாம் மீண்டும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த 4 காரியங்கள் மிக மிக முக்கியம். வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தமும் தெய்வ பயமும் நமக்கு மிகவும் அவசியம். ஒருவேளை ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி நம் முன்னதே வந்திருந்தால் பதில் இதுதான். நான் விரும்புகிற பரிசுத்தம் எங்கே? நான் விரும்புகிற தெய்வ பயம் எங்கே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். தெய்வ பயத்தோடு திரும்ப சொல்லுவோமா? உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சர்வவல்லமையுள்ள கடவுளோடு புருவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த பரிசுத்த ஆவினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிலை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவிலின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில உங்களை உறுதிப்படுத்தி நினைத்து உங்களுடைய நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்ட திருமுறை பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க கேட்கிறேன். என்னாகமும் 17ஆம் அதிகாரம் சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் முழுவதுமாக வீட்டிலே வாசிக்கும்படி உன் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவிடத்தில் ஒவ்வொரு கோலாகிய 12 கோல்களை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத்தானுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகள் ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிற உன்னுடைய கோல்
துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவருடைய முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு கூட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியே ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு கோல் 12 கோல்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆரோனின் கோலும் அவனுடைய கோலுடன் இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கும் இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, கடவுளே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். மீண்டும் ஒரு புதிய மாதம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி செபிக்கிறோம். புதிய மாதத்தின் வாக்குத்தத்தங்களினாலே எங்களோடு கூட பேசுவீராக. உடைய கரம், உடைய சமூகம், உடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். நீர் பேசுகிறதை மாத்திரம் எங்கள் செவிகள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை நான் உங்களுக்காக வாசித்தேன். அதுல ஒருவேளை நானும் கூட அறியாத ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அது முன்னே இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 47ஆம் வசனத்தை அதிலிருந்து வாசிக்கிறேன். நான் அது 17ஆம் அதிகாரம் அப்படின்னோடனே நான் அதை தான் வாசித்தேன். பட்டு பாருங்க, மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இதை நான் குறித்து வச்சிருக்கிறேன். இந்த கோராகின் காரியின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினாலே செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்போது ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயிடத்தில் திரும்பி வந்தான். இந்த வசனம் என் கண்களிலே தென்பட்டது. எனவே இதை உடனடியாக சொல்லிடணும். வாதை நிறுத்தப்பட்டது. எப்பொழுது மோசே சொன்னபடி ஆரோன் தூப வர்க்கத்தை கொண்டு போய் ஜனங்கள் மத்தியிலே அவன் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தபோது, நாம் இதை வைத்துக்கொண்டு, இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த நாளின் வாக்குத்தத்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன?
எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவா 3ஆம் அதிகாரம், அதனுடைய 5ஆம் 6ஆம் வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்தினேன் என்றார். பாருங்க, இது ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நான் மோசேயோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இன்று நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் மத்தியிலே நான் அற்புதங்களை செய்வேன். அற்புதங்களை செய்வேன். எப்படிப்பட்ட அற்புதங்கள் என்று வாசிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட அற்புதங்களா? ஒருவேளை நீங்க யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என்னை அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அதாவது எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். நாளைக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னவர், அவர் சொல்றாரு, மிகுதியான அற்புதங்களை நான் செய்வேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆக்சுவலி நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அற்புதம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அது என்ன அற்புதமா? என் மிகுதியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செய்வேன். ஒரு தடவை அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம். என் ஆண்டவர் எனக்கு அவர் மிகுதியான அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாளைக்கு செய்வார். தொடர்ந்து அதே 11ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அதிகமாகும்படிக்கு, என்னுடைய அற்புதங்கள் அதிகமாகும்படிக்கு, மிகுதியான அற்புதங்கள் அதிகமாகும்படிக்கு பார்வோன் இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன். ஒருவேளை ஏன் இந்த வாதை இன்னும் அதிகமாய் கொண்டிருக்கிறது, 2ஆம் அலை 3ஆம் அலை என்று போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கட்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது என்னன்னா, கர்த்தர் ஒரு மிகுதியான அற்புதம், அதிகமான அற்புதங்கள் அதிகமாகும்படி அவர் நாளைக்கு செய்ய போகிறார். ஒருவேளை கடந்த வருஷம் போல இந்த வருஷமும் நம்ம லாக்டவுன்ல மாட்டிட்டோம். இந்த வருஷமும் நம்முடைய ஆராதனை எல்லா வீடுகளிலே இருக்கிறது. ஆனால் வீடுகளிலே 2 வருகிறது. ஒரு காரியம், 2 வசனம் வார்த்தைகள் வருகிறது. ஒன்று, நீ வீட்டில் இரு, நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், இது குறைய லேட்டாக தான் ஆகும், ஆனால் குறைச்சிருவேன். ஆனால் ஒன்று நீங்கள் அனுபவிக்க போறீங்க. அது என்னன்னா, அதிகமான அற்புதங்களை காணப்போகிறீர்கள். 1, மிகுதியான அற்புதங்களை காணப்போகிறீர்கள். 2, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜூன் மாதம்
அதிகமான அற்புதங்கள் ஃப்ரம் டே ஒன், மிகுதியான அற்புதங்கள் ஃப்ரம் டே ஒன் நாம் காணப்போகிறோம். அந்த நாளை என்ற வார்த்தை, ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் நாளை என்று சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பா சொல்லியிருப்பார், நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நாளை என்பது your future. your future. யோசுவால ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, யோசுவாவை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு ஃபியூச்சர்ல நான் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வேன். In future I will do wonders in your life. In future. நீங்க கேட்கலாம், ஐயோ ஆண்டவர் அன்சர்டன் ஃபியூச்சரா இருக்கே, நாங்க எப்படி இத நாங்க எடுத்துக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனா ஒருவேளை அன்சர்டனிட்டியாக இந்த ஃபியூச்சர் இருந்தாலும் there is always a fascination about our future. Fascination. நம்முடைய எதிர்காலத்தில் குறித்து நமக்கு ஏதோ ஒரு தேடல், இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு தேடல் நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாளை குறித்து ஒருவேளை நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, there is always a fear about tomorrow. இந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளும் நகர்வதே ஒரு பெரிய பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. There is always a fear about tomorrow, unknown, uncertainty tomorrow, and there is always uncertainties of our future. ஒரு நிரந்தரமற்ற ஒரு காரியம், முழு காரியம். There is a fascination about tomorrow, and there is a fear about unknown certainties, and there is a future about uncertain certainties in our mind. அதனால இந்த மாதிரியான தருணங்களிலே தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நாளைக்கு tomorrow I am going to do wonders. நீங்க இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு. 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமாக இடமிறக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்பே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று கட்டளை இட்டார்கள். ஆமென். அதை போடு வச்சுங்க. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இதுக்கு முன்னாடி இந்த வழியில நீங்க போனதே இல்லை. ஐ அம் ஷூர். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்நாளில் இப்படி ஒரு வழியில நாம் நடந்து போனதில்லை. அற்புதங்களும் மிகுதியான அடையாளங்களும் நிறைந்த வழியில நாம் பாதையில நாம் நடந்து போனதே இல்லை. அதிகமான அற்புதங்களை, மிகுதியான அற்புதங்களை செய்வார். ஏன் ஆண்டவர் இது சொல்றாருன்னா, மோசே இறந்த பொழுது 40 ஆண்டுகள் அவர் மேக ஸ்தம்பம் தான் அவங்களை வழிநடத்தினது. அக்னி ஸ்தம்பம் அவங்களை வழிநடத்தினது.
இப்ப மோசேயின் காலம் முடிந்து யோசுவாவின் காலத்தில் வருகிறது. யோசுவாவின் காலத்தில் வருகிற பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆஹா இல்ல, போன தடவை நீங்க நடந்தது போல இந்த வழியிலே உங்களை நடத்த மாட்டேன், புதியதோ ஒரு வழியிலே நடத்துவேன். இப்ப உங்களுக்கு மேக ஸ்தம்பம் இருக்க போவதில்லை, அக்னி ஸ்தம்பம் இருக்க போவதில்லை. ஒருவேளை தேவ தூதர்கள் கூட முன்னாடி போக முடியாது, பின்னாடி வர முடியாதுன்ற நிலைமை கூட வந்திருக்கலாம். காரணம் அவருடைய முறுமுறுப்பு. ஆண்டவர் சொல்றார், இல்ல, இந்த தடவை உங்களை நான் புதிய முறையில புதிய பாதையிலே நடத்த போகிறேன். பழைய பாதை என்னன்னா, செங்கடல நின்றாங்க. செங்கடல நின்ற பொழுது இங்க எப்படி யோர்தான் நதிக்கரையிலே அவர்கள் நின்றார்களோ அப்படியே அவர்கள் செங்கடலே நின்றார்கள். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓல்ட் அண்ட் நியூ. பழைய வருஷத்துல நடந்த காரியம், போன வருஷம் கொரோனா சமயத்துல முதலாம் அலையில நடந்தபோது ஏற்பட்ட அற்புதங்களுக்கும் இனிமேல் வருகின்ற காலங்களிலே வரப்போகிற அற்புதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். போன தடவை என்ன நடந்தது? பார்வோன் பின்னாடி வருகிறான், அந்த பக்கம் வனாந்தரம் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. அவங்க ஒத்தாசையெல்லாம் மேலிருந்து தான் வர வேண்டும். முன்னே சிவந்த சமுத்திரம். அப்ப ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ ஏன்பா நிக்கிற? சொன்னாரு, பாருங்க எல்லா பாதையும் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி போவேன்? இந்த ஜனங்க என்னை கல்லெறிய தொடங்குவாங்களே, முறுமுறுப்பாங்களே, நான் எப்படி இவளை நடத்தி கொண்டு போவேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய பாரம். அப்ப ஆண்டவர் சொன்ன, உன் கையில என்ன இருக்கு? அதை ஓங்கி பிடி. அவன் கையை ஓங்கி பிடித்த பொழுது கர்த்தர் செங்கடலை பிரித்தார். எப்படி பிரித்தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது யூப்ரூவில் அந்த ஓல்டு தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே 12 ட்ரைப்ஸ் போகிற வழியை அவர் பிரித்தார் என்று சொல்லி 12 பீசஸ் ஆஃப் லேன், 12 லேன். அது பயங்கரமான மிராக்கிள். அது நம்ம இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது. நம்மள சினிமாவில் ஒரு மேபி ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம பார்த்துருப்போம்னா, ஒரே வழியில் போனாங்க அப்படின்னா, இல்லை 12 அதுதான் அப்போ எழுதப்பட்ட காரியம். அப்போ முன் சென்று தேவதூதர்கள் பின்னே வந்தார்கள். பார்வோன் நடுவிலே வந்தான். பார்வோனை சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். பிறகு ஆண்டவரே கர்த்தரே அவர்களை வழி நடத்தினார். வனாந்தரத்திலே வெளியே போனவுடனே அவங்க கரையில நின்ற பொழுது அந்த பார்வோனுடைய சேனைகளின் எல்லா பிணங்களும் ஒதுங்குறதை அவர்கள் பார்த்தார்கள். பிறகு அவர்கள் அப்படியே கடந்து வந்து மாராவிலே வந்தார்கள். மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்த பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு மரத்தை காண்பித்தார். மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த மதுரமாக மாறிற்று. அந்த தண்ணீருக்கு அப்பொழுது கர்த்தருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. நானே பரிகாரியான கர்த்தர், எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதியும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இவை எல்லாம் நாம் வாசிக்கிறோம். இது எஸ்டர்டே கடந்து வந்த பாதையிலே நடந்த அற்புதம். ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்றாரு, இதற்கு முன்பே நீங்கள் இந்த பாதையிலே கடந்து வந்ததில்லை. இப்ப மோசே இல்ல, மோசே கைகளிலே கொடுத்த கோலும் இல்லை. இப்ப யோசுவா இருக்கிறான், யங் மேன். அவனை தான் வச்சு ஆண்டவர் இந்த ஜனத்தை இப்பொழுது யோர்தானை கடக்க பண்ண போகிறார். அங்கே அவர்கள் பிளந்து நடந்தார்கள், இங்கே அவர்கள் நடந்து பிளந்தார்கள். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் புதிய பாதை. அங்கே பிளந்து அவர்கள் நடந்து போனார்கள். இங்கே இவர்கள் காலை வைத்த உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு ஒரு குவியலாய் நின்றுட்டு. இதுதான் புதிய பாதை. அது நம்ம இந்த அதிகாரத்தை நீங்க 3ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
கர்த்தரின் பட்டி சுமக்கிற ஆசாரியின் உள்ளங்கால் யோர்தானில் தரையிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். ஆனா என்ன காலம் தெரியுங்களா? அது அறுப்பு காலம். 15ஆம் வசனத்துல ஜோர்தான் அறுப்பு காலத்துல முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. உப்பு கடல் எனும் சமவெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் மற்றும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிகள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூண்டி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாருக்கும் தண்ணீரற்ற உலர்ந்த தண்ணீர் வழியாக கடந்து போனார்கள். நான் சொன்னேன், அங்க நடந்து போனார்கள், இங்கு கடந்து போனார்கள். புதிய பாதை. இது கடல் அல்ல, இது ஓடி வருகிற நதி. இது ஓடி வருகிற நதி, அதாவது கரை புரண்டு ஓடுகிற நதியா. மேலிருந்து ஓடி வருகிற நதி, மேலிருந்து பயங்கரமா ஓடி வரும், அப்படியே அடிச்சுட்டு போயிடுவாங்க. என் ஆண்டவர் சொன்னதுதான். இதுவரைக்கும் கடந்து வர அந்த பாதையிலே உங்களை நான் நடக்க பண்ணுவேன். ஜூன் மாசம் பயங்கரம். நான் அதை ஜூன் மாசம் நினைச்சாவே டெஃபினட்டா ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், நம்முடைய கடன்கள், இஎம்ஐ, பிஸ்னஸ் இல்லை, லாக்டவுனில் எல்லாம் தலைக்கீழாக இருக்கிறது. பேங்க் பேலன்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் ஏன் சொல்றாரு, நான் உன்னை புதிய பாதையில் நடத்துவேன்பா. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல, இதை நான் ஆவியில நிரம்பி பேசுகிறேன். உன்னை நான் புதிய பாதையில, இதுவரைக்கும் நீங்க நடக்காத பாதை. 40 ஆண்டு வயசு, எத்தனை வயசுன்னு போட்டுங்க, 40 years மோசே நடத்தி வந்த பாதை அல்ல இது. அந்த வில்டர்னஸ் வேறு. அவங்களுக்கு தேவையான காலையிலே மன்னா இலவசமாக கிடைக்கப்பட்டது. இறைச்சி கேட்டாங்க, கர்த்தர் வானத்திலிருந்து இறைச்சியை கொடுத்தார், மதுரமான தண்ணீரை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். வேலையே செய்ய வேணாம். அவங்க ட்ரெஸ் பழுதடையவில்லை, போட்டிருந்த பாதரட்சை அது கிழியவும் இல்லை. தட்ஸ் டிஃபரெண்ட் வண்டர். பட் இப்போ சொல்றாரு, நான் ஒரு புதிய பாதையிலே உங்களை நடத்த போகிறேன். இந்த பாதை எப்படி தெரியுமா? மோசே இடத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீங்க கானான் தேசத்திலே உன்னை நான் கொண்டு போய் இந்த ஜனங்களை சேர்ப்பேன். அந்த யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே நான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனா மோசே பாவம், அவர் ஏதோ செய்த தவறினாலே அந்த தேசத்தை பார்க்க முடிந்ததை தவிர அவரால் அதிலே பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் யோசுவா இடத்துல சொன்னார், நீ இந்த தேசத்துல, நீ கானான் தேசத்துல இவர்களை கொண்டு போய் சேர்ப்பாய், அவர்கள் அங்கே இருப்பார்கள், இளைப்பாறுவார்கள் என்றெல்லாம் சொன்னார். இப்போ ரொம்ப நெருக்கத்திலே வந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் தான், யோர்தானை கடந்து எரிகோவை கடந்து அவர்கள் கானானை போய் அடைய வேண்டும், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாளில் அவள் சுதந்திரிக்க போகிறார். இந்த பாதை தான். 2 பாதை, 2 இடத்துல 2 காரியம் நடக்கும். ஒன்று வந்து யோர்தானை கர்த்தர் ஒரு குவியலாய் நிற்க செய்தார். அடுத்து எரிகோவை அந்த பக்கமே விட செய்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? It's a great wonder. பெரிய மதர்ச்சிவர் ஆண்டவர் இந்த வருஷம், இந்த மாசம், அது மிடில் ஆஃப் தி இயர் என்று நாம் சொல்வோம் இல்லை, ரொம்ப சங்கடமான மாசம். இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றார், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இவ்வழியாய் நடந்து வர
வில்லை. ஏசாயாவில் ஒரு நல்ல வசனம் இருக்கு. ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, கவனிங்க, இது வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்ளுங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். உடனே உங்களுக்கு மனசுல வந்திருக்கும், இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஓ, பிளைண்ட் பீப்புளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு போது. நோ, தொடர்ந்து வாசிக்கணும். அந்த வாக்குத்தத்தம் வசனம் வந்தா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. என் தாசனாகிய 19 வசனம், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நீயும் நானும் அவருடைய பிள்ளைகள், நாம தான் குருடர்கள் தான். நாம தான் குருடர்கள். நமக்கு தெரிந்த பாதையிலே அவர் நம்மை நடத்தி கொண்டு போக போறதில்லை. வெரி டாம் ஷுர். நமக்கு தெரிஞ்ச பாதையில நமக்கு அவருக்கே வழிகாட்டும். ஆண்டவரே, ஓ திஸ் இஸ் அ வே ஃபாதர், நாங்கள் இப்படி தான் வந்தோம், இப்படியிலே போக போகிறோம், இந்த பாதை தான் நல்ல பாதை, இந்த டிகிரி எடுக்கலாம், இந்த கோர்ஸ் எடுக்கலாம், இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணலாம், அல்லது இந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கலாம், ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் வே, திஸ் இஸ் அ குட் வே என்று நாமே ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். பட் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே. அப்படி ஒப்பு கொடுக்கலாம். நம்ம இதுவரைக்கும் அறியாத வழியிலே நம்மை அவரை அழைத்து கொண்டு போகட்டும். நிச்சயமாக நான் சொல்றேன், பாருங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நம்மள குழந்தை ஏத்துட்டார்ல, என்ன மகன் ஏத்துட்டார்ல, அதுவே போதுங்க, அதுவே போதும். அவர் சொல்றாரு, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை நான் நடத்தி கொண்டு போவேன். நிச்சயம் நம்புங்க, இந்த வருஷம், இந்த மாசம், ஜூன் மாசம், அவர் நம்ம அறியாத பாதையிலே நடத்த போகிறார். என்னங்க, கடன் இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, இந்த வியாதி நிமித்தமாக அதுக்காக நான் கடன் வாங்கிட்டேன், நிறைய கடன் வாங்கிட்டேன், என்ன பண்றதுனே தெரியல, எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, எப்படி வீடு வாடகை கட்ட போறேன், அல்லது எப்படி பிஸ்னஸ் நடத்த போறேன், எப்படி திருமணம் செய்ய போறேன், எப்படி நான் செய்ய போகிறேன் என்று பல கேள்விகள் வரும். ஆண்டவர் சொல்வது என்ன தெரியுமா? நீ அறியாத பாதையிலே, எனக்கு தெரியாத பாதை தான், பட் அவருக்கு எல்லா பாதையும் அறிந்திருக்கிறார். He knows every way. அது நம்ம விட்டு கொடுத்துடணும். அந்த பாதையில நடத்துங்கன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச பாதை அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரால அவர்கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஐ எம் நத்திங், நான் குருடன். அவர் சொல்றாரு, இருளை வெளிச்சமாக்குவேன். பாருங்க, இருளை வெளிச்சமாக்கும். என் ஆண்டவர் பெரியவர். நீ நினைக்கலாம், வாழ்க்கை 2 இருக்கு. இன்று சொல்றேன், நான் ஆவில நிரம்பி சொல்றேன், உங்க வாழ்க்கை வெளிச்சமாகும். எஸ், வாழ்க்கை வெளிச்சமாகும். எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருளை வெளிச்சமாக்குவேன். I make your darkness into light.
உன் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல இருள் இருக்கிறது, ஈவன் பாவ இருள், அதையும் அவர் வெளிச்சமாக மாற்றி வளர்கிறார். வியாதி, பலவீனம், சோர்வு, பிரச்சனைகள், துன்பங்கள், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், கட்டி, கேன்சர், என்ன வியாதி, நேம் இட், இருளை வெளிச்சமாகவும் மாற்றி வளர்வராக இருக்கிறார். கோணலை செவையாக மாற்றுவார். கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். மேன், வாட் a blessing word. இதை செய்துட்டு சும்மா இல்ல, கைவிடாதிருப்பேன். இதை செய்து விட்டுற மாட்டேன், கடைசி வரைக்கும் கைவிடாதிருப்பேன். அவர் நம்மிலே தொடங்கின ஓட்டத்தை நிச்சயம் கடைசி வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் நம்மை கைவிடாமல் அவர் அழைத்து கொண்டு போவார். He holds a future. நாளை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன்ல, He holds the future. நமக்கு தெரியாது ஃபியூச்சர் பத்தி, ஆனா ஆண்டவருக்கு எல்லா ஃபியூச்சரை பத்தி தெரியும். அதனால அவர் நம்ம கையை பிடிச்சிட்டாரு, நம்ம ஃபியூச்சரை அழகா கொண்டு போவார், பியூட்டிஃபுல்லா கொண்டு போவார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கைவிடாது இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா ஒண்ணு மாத்திரம் நம்ம செய்யணும், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்ரி மெசேஜ் as it, every promise as it has a own என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு வழிமுறை, நெறிமுறைகள் உண்டு. இதை செய்தாதான் அது கிடைக்கும். எளிதிலே நமக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை. உங்க பாளையத்தை பரிசுத்தப்படுத்து, உங்க வீட்டை பரிசுத்தப்படுத்து, உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து, உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து, உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து. பழைய ஜீவியத்திலிருந்து வெளியே வந்து விடு. உன்னை அறியாத பாதையிலே நான் நடத்துவேன், உன்னை கைவிடாதிருப்பேன். நிச்சயம் நடக்கும். I have that experience. மோசே ஆண்டவர் மெசுவாவிடத்துல பேசும்பொழுது சொன்னார், யோ ஃபியூச்சர் பயமா இருக்கு, என்ன பண்றது? சரி, தென் திங்க் அபவுட் த எஸ்டர்டே. போன காரியங்களை, 40 வருஷம் நான் உங்களுக்கு செய்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாரு. எப்படிலாம் நடத்தினேன் போன வருஷம். போன வருஷம் நம்மளை கேட்பார் ஆண்டவர், போன வருஷம் எப்படி நடத்தினேன்? இந்த பேண்டமிக்ல இடி சேதம் வந்துதா? உங்களுக்கு ஏதாவது குறை வந்துதா? பட் இந்த வருஷம் நான் சொல்றேன், அதை விட புதிய வழியில உங்களை நடத்துவேன். இஃப் யூ மேக் யோர் செல்ஃப் ஹோலி. உங்க பின் மண்டையில பரிசுத்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா? ஐ மேக் எ நியூ வே ஃபார் யூ. நான் உங்களுக்கு ஒரு புதிய வழி உண்டாக்குவேன். எஸ், சேலஞ்ச். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த சவாலை ஏத்துக்க நீங்க தயாரா? If you change yourself, you make yourself holy and come to the Lord and ask for a new way, definitely there is a way for you in the future. நாளைக்கு நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே, மோசே அந்த கானானில் பிரவேசிக்க முடியல, அவளை கொண்டு போக முடியல. ஆனால் யோசுவா கொண்டு போனார், அமர வைத்தார். பட் அவங்க கடைசி வரைக்கும் சண்டை தான், இன்னைக்கு கூட சண்டை தான். அவங்க அமைதியா இல்லை. இன்னைக்கு கூட அவருக்கு சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அளிப்பார். அது ஆங்கிலத்தில் I'll give you rest. இந்த ரெஸ்ட், அமைதி, சமாதானம், சந்தோஷம் இயேசுவினிடத்தில் தான் இருக்கிறது. அவர் தான் கொடுக்க முடியும். அதுக்கு நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை புதிய பாதையில நடத்த வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அவர் நம்மை விரும்புகிறார். இன்னொரு வசனமும் நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன்.
சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். பரிசுத்தம் அதுதான். பாபிலோன் குமாரத்திற்குள் இருக்கிற சீயோனே. யார்கிட்ட இருக்க நீங்க? இப்ப பாபிலோன்ல இருக்கிற நீ வெளியே வந்துடு, விடுவித்துக்கொள். யூ கம் அவுட் ஃப்ரம் தட். அப்புறம் வாசிங்க, அது தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா 10ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் உண்டு. நீங்க அவனிடத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, பியூட்டிஃபுல் வேர்ட், 8th verse எடுத்து வச்சுங்க. விடுவித்து கொண்டா பிற்பாடு தென் மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ரைட் கொரோனா, உங்களை கொள்ளையிட்ட கொரோனா ஜாதியிடத்திற்கு என்னை அனுப்பினார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஏதோ நான் என் கை அவர்களுக்கு விரோதமாய் அசைப்பேன். அதனால் அவர்கள் ஃபாலோ பண்ணனா அந்த வழியை திரும்ப உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. யூ காண்ட். என்னங்க வழி? அது என்ன உடன்படிக்கை? இந்த பாருங்க, அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. திஸ் இஸ், இதன்படிதான் கைட்லைன்ஸ். இதுதான் பரிசுத்தமானது. இதன்படி நடந்து பயபக்தியோட ஜெபத்தோட வணக்கத்தோட நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக கானானுக்குள் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, புதிய பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு செல்வது மாத்திரமல்ல, எல்லா பழையவைகளும் முடிந்து போகும். No more tears, no more pain, no more danger, no more pestilence, no more disease. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நியூ வே, புதிய பாதை, நாம் கடந்து வராத பாதை. ஜோமண்டமா ஆண்டவரே, இதுவரைக்கும் நடந்த பாதை கண்ண மூடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் இங்க பாதையிலே முட்கள், வனாந்தரம், முறுமுறுப்பு, மாறா கசப்பு, ஆகான் போன்ற காரியங்கள், கொள்ளையிட்டல், மஞ்சிக்கிறது, திருடுறது, இந்த 40 ஆண்டுகள் மனாந்தரத்தில் மோசே இடத்துல அவர்கள் எடுத்த முறுமுறுப்பு, மோசே, ஆரோன், மீரியாம் செய்த முறுமுறுப்பு, கர்த்தருக்கு விரோதமாய் செய்த முறுமுறுப்பு, உணவில்லாத சமயத்தில் அவருடைய முறுமுறுப்பு, பாவம், அந்நிய தெய்வத்தை வழிபடுதல், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம் இந்த பாதையில இருந்தது. இவந்தோ அவருடைய ஆச்சரியமாய் நடத்தினீர். ஆனாலும் அந்த கடந்த வருஷத்துல
அது எதையுமே செய்யாம அவங்க நிறைய பாவம் செய்தார். பட் ஆண்டவர் இன்று எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இனிமேல் நான் உங்களை புதிய பாதையிலே நடத்த போகிறேன். நீ அறியாத பாதையிலே, குருடர்கள் அறியாத என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை விட்டு விடவில்லை, உன் கை பற்றி கொண்டிருப்பேன், நீ அறியாத பாதையிலே உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவேன். ஐ ஹோல்ட் யுவர் ரைட் ஹேண்ட், நானே உங்களை நடத்தி கொண்டு போவேன். உள்ள வியாதியில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. வாதையை கர்த்தர் இப்போதே நிறுத்துகிறார். வாசி கேட்ட அந்த பகுதியில என்னாகமத்தில் ஒரு வாதையை நிறுத்துகிறார். ஆரோனின் அந்த தூப வர்க்கம் இருவருக்கும் நடுவே நின்ற பொழுது, பாவ நிவர்த்தி செய்த பொழுது வாதை விழுந்தது. இப்போதே எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வாதை நிறுத்தட்டும், எங்க ஜபங்கள் தூப வர்க்கமாக உம்முடைய சமூகத்திலே வரட்டும். இதோ நாங்கள் இடையிலே கேப்ல நிற்கிறோம், எங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறோம், எங்கள் அசுத்தங்களை நீக்கியறலும், எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே. வாதை நிறுத்தட்டும் சுவாமி. அதன் பிறகு அழகா ஒரு காரியத்தை செய்தார். ஆரோனின் கோல் மாத்திரம் தளித்தது, துளித்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. உங்கள் வாழ்க்கை தளிர்க்கும், துளிர்க்கும், வாதுமை பழங்கள் கொடுக்கும். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் அவருடைய தாசன். You're a daughter, you're the son of God. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல வாங்க, I will give you rest, peace, I will heal you. இயேசு சொன்னார், I will heal you, I will heal you, I will heal you. அடையாளங்கள், அற்புதங்கள் மிகுதியாய் செய்வார், அதிகமாய் செய்வார், நம்ம கண்கள் காணும்படி செய்வார், அறியாத பாதையிலே நடத்துவார். பிசினஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய பிசினஸ், இந்த புதிய கல்வி ஆண்டிலே, some people are going to start a new business this year. God is speaking to you, my dear son. உங்க டெப்ட் எல்லாவற்றையும் கர்த்தர் அடைக்க போகிறார். God is speaking to you, my dear daughter. உன் கட்டி எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைய போகிறது. Father is speaking to you, my dear daughter, my dear sister. Your husband is going to get a new job or a new venture or something new. புதிய பாதையிலே you're going to walk in a new way. Are you bothering? Are you bothered about your children? உங்க பிள்ளைகளை அறியாத பாதையிலே கர்த்தர் புதிய விதமாய் நடத்த போகிறார். Somebody is going to go abroad. Somebody is going to get a new job. புதிய வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். உயர் கல்வியை சில பேர் பெற போறீங்க. பெர்மனன்ட் ஜாப் சில பேர் பெற போறீங்க. நிறைய திருமணங்கள் நடைபெற போகிறது இந்த பேண்டமிக்ல. This is a new way that you can't imagine. This are happened to me. அப்படி நீங்களே ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் நடத்த போகிறார். இது ரொம்ப பெரிய பிளெஸிங்காக இருக்க போகுது. நம்ம சபையில் நிறைய பேர் சாட்சி சொல்ல போறீங்க. நிறைய பேர் சாட்சி, இந்த வசனம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்ல போறீங்க. ஜஸ்ட் ஃபார்வர்ட் இட் டு எவ்ரிபடி. ஆஸ்க் them to subscribe and to forward it. வெளிநாட்டில் இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. Your life is going to change there. You're going to get a promotion. You're going to buy a new house and a car and everything. ஆண்டவர் தெளிவா பேசுறார். நீங்க இதுவரைக்கும் அறியாத பாதை டெஃபினட்டா யோர்தான் வரும். பட் நீங்க அதுல கால் வைத்த உடனே, ஆசாரியனுடைய கால்கள் வைத்த உடனே அது ஒரு குவியலாய் நின்றுட்டு நீங்க வெட்டாந்தரையிலே நடந்து போவதை போல நடந்து போவீர்கள், கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
somebody is going to go abroad. புதிய புதிய தொழில்களையும் வியாபாரங்களையும் தொடங்க போகிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. கர்த்தர் புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, I want to be holy Father, I want to be holy Father, I want to be holy Father. then அப்புறம் ஆண்டவர் ஒரு புதிய பாதையை உங்களுக்காக காண்பிப்பார். கர்த்தாவே, இந்த காரியங்களை செய்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமகியும் உமக்கே சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய சத்தியத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாசத்தின்படியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதையும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனகுமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். உடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபைக்கார விளம்பரங்கள். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு வாரம் ஊரடங்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஊரடங்கில் நீங்கள் தயவு செய்து வெளியே வராமல் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய சபையை சார்ந்த சிஸ்டர் சகோதரி நர்ஸ் சாந்தா அவங்க டெஃபினட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சூழல் சரியாக வராதபடினாலே நம்ம அந்த நாட்களிலே அதை செய்ய முடியவில்லை. உங்களுக்கு யாராவது உதவி என்று தேவைப்பட்டால் இந்த வேக்சின் போட வேண்டும் என்ற உதவி தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு இடத்துல கூட பெர்மிஷன் கேட்கல. இருந்தாலும் நாங்கள் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இப்பொழுது அறிவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேக்சின் வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் செக்ரட்டரி அணுகுவீர் என்று சொன்னால், டெஃபினட்டாக நம் மத்தியில் இருக்க நம்முடைய சகோதரி நர்ஸ் சாந்தா வழியாகவே நாம் நிறைய பேருக்கு அந்த வேக்சின் போட்டுக்கொள்ளலாம். அதனால் எல்லாரும் முடிந்தால் வேக்சின் போட்டுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நல்ல ஜபத்தோடு அந்த வேக்சின் போடுங்க. முடிஞ்சால் பிளட்லாம் டெஸ்ட் பண்ணி பிளட் ப்ரெஷரும் உங்களுடைய சுகர் லெவலும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேக்சின் போடுங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு அதன்படி நீங்கள் வேக்சின் போடும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த சமயங்களில் அநேகருக்கு உணவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்லவே கஷ்டப்படுறாங்க. இது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை ஹெல்ப் கேட்குறது. அதனால் நம்ம வீட்டில் நல்லா சாப்பிட்றோம், திருப்தியாக சாப்பிட்றோம். ஆனால் நிறைய வீடுகளில் நம்ம சபையில், நம்ம வெளியே போய் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சபையில் இருக்கிற மக்கள் உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் உங்களுடைய உதாரத்துவமான நன்கொடை நம்ம செயலிடத்தில் கொடுங்க. அவர்களே, இந்த காலங்களில் யாராவது தேவைப்படுகிறவர்களுக்கு நம்ம 1 வீக் மேபி 5 கிலோ ரைஸ், கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு, அத்தியாவசியமான பொருட்கள், இதை மாத்திரம்
நம்ம கொடுக்கலாம். நீங்கள் நம்ம செக்ரட்டரி சிசில் இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அல்லது எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் எப்படி வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது யூ கேன் பை இட் அண்ட் கிவ் இட். அதுவும் பெரிய விஷயந்தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடையிலையோ ஒரு 1000 ரூபாய் உள்ள ஒரு பொருட்களை நீங்கள் தாராளமாக ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் தரலாம். நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் மளிகைக்காரன்ட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், ஏழைகளுக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் ஒரு பேக்கெட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 5 கிலோ ரைஸ், 2 கிலோ மாவு, அப்புறம் கோதுமை, அப்புறம் பருப்பு, எண்ணெய், மிளகா தூள் அப்படின்னு அவங்க சீரகம், மிளகு, தனியா அப்படின்னு அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. நாங்கள் போன தடவை 700 ரூபாலாம் ஒரு பேக்கெட்டில் கொடுத்தோம். ஒருவேளை இந்த விலைவாசி ஏறுறதுனால 1000 ரூபாய் மினிமம் ஒரு 1 வீக் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் டெஃபினட்டாக உணவு வழங்கலாம். அது நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த காரியங்களை சொல்கிறேன். எனவே நீங்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன் சபையில் இருக்கிறவங்க தான் அதுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் தயவு செய்து உதவி செய்யலாம். இல்லாதவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது டெஃபினட்டாக நிறைய பேர் சாப்பிடாமல் படுக்கிறாங்க. ஒவ்வொரு நைட்டும் அவங்க சாப்பிடாமல் நிறைய பேர் படுக்கிறாங்க. அவளுக்கு உதவி செய்ய நீங்கள் முன்வாங்க. இதுதான் நம்முடைய கடமையும் கூட. கர்த்தர் இந்த மாதம் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் கிருபையினாலே இந்த மாதத்தையும் நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடக்க போகிறோம். இந்த அலை 2ஆம் அலை முற்றிலுமாக நீங்கள் போடுனா தான் ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டாரு. என்னாகமாக தான் வாசிக்கணும் அப்படின்னு யோசித்து அந்த 17ஆம் அதிகாரம் வாசித்தா 16ஆம் அதிகாரத்தில் வாதை நிறுத்தப்பட்டதுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நமக்கு வேணும்? வாதை நிறுத்தப்பட்டது, அவ்வளோதான். இந்த வார்த்தையை வைத்துக்கொள்ளுங்க, வாதை நிறுத்தப்பட்டது. தட்ஸ் இட். இனிமேல் நம்மை வாதை தொந்தரவு பண்ணாது, நம்மை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாது அணுகாது. தட்ஸ் இட். இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். வியாதியாக இருக்கிற மக்கள் மத்தியில் நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு அறிவிப்பு, நம்முடைய பேராயருடைய அப்பா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் இறந்து போனார். அவருடைய நல்லடக்கம் 31ஆம் தேதி நடந்தது. 30th அவர் இறந்து போனார். 31st அவருடைய நல்லடக்கம் காலை 10:30 மணிக்கு கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடந்தது. அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிறைய ஆயர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் டெஃபினட்டாக ப்ரேயர் பண்ணணும். அந்த 24/7 ப்ரேயர் எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணுறீங்க. அதை விட்டு விடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் பண்ணுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாளாவது என்னை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கூட சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த 24/7 குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப கூட, ஐயா இன்னைக்கு பண்ணலாமா, எனக்காக பண்ணுவீங்களா, என் குடும்பத்துக்காக பண்ணுவீங்கன்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அந்த டைம் 9 o'clock 8 o'clock நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களோட இருக்க போகிறேன், அவ்வளோதான். நான் ஹோல் டைம் நான் இருக்க போகிறதில்ல. ஒரு சின்ன ஜெபம் உங்கள் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, கொரோனா பேஷண்ட்ஸ்க்காக, டாக்டர்ஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ணி நாங்களும் இணைந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 3ஆம் அதிகாரம், அதோடு கூட எசையா 42ஆம் அதிகாரம், இவற்றிலே நீ சொன்னப்பட்டிருக்கிறபடியே இதுவரைக்கும் நான் நடந்து வராத பாதையிலே எங்களை நடத்தி கொண்டு போகிறீர். கையை பிடிச்சு கொண்டு போகிறீர். அதுதான் நீர் எங்களை பிள்ளைகள் என்று தெரிந்து கொண்டீர். அதுதான் மேலானது. இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட ஒருவேளை எங்கள் திருச்சபையில் கொரோனாவில், வியாதியில், பலவீனத்தோடு, சோர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் எங்கள் செக்ஸ்டன் தம்பி புஷ்பராஜுக்காக ஸ்தோத்திரம். அவர் இழந்த பலனை நூறத்தனையாய் திரும்ப தாரும். மீண்டும் உங்களுடைய ஆலய பணியை சிறப்பாக செய்ய கர்த்தர் அவருக்கு வேண்டிய சக்தி ஆற்றலை தாரும் சுவாமி. அதே போல் யாராவது பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு மருத்துவமனையிலையோ வீட்டிலேயோ இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த வசனங்கள் அவளை தேற்றட்டும். இல்லை நீ வெளியே வந்துடுவ, ஐ ஆம் ஹோல்டிங் யுவர் ரைட் ஹேண்ட், நீ கவலையப்படாத, இந்த பாதையை நீங்கள் கடந்து போவீங்க, எல்லாம் கடந்து போகும். I'll make your way new என்று சொல்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடந்து வராத பாதையில் எங்களை நடத்துங்க சுவாமி. ஏற்கனவே நாங்கள் ஜெபித்தபடியே எங்கள் கடன்கள் மாறட்டும், எங்கள் வியாதிகள் மாறட்டும், வாதை எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் பெற்றோர்களை விசேஷமாய் வயதானவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு சேதமும் வராதபடி
அவர்கள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யும். சிறு பிள்ளைகளை கவனியும். எங்கள் வாலிப பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ பண்ணும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படுகிற வாழ்க்கையிலே தான் அந்த புதிய வழிகளை நீர் செய்வீர். நம்முடைய வாலிப பிள்ளைகளை பரிசுத்தமாக மாற்றி எல்லாரையும் இந்த ஊழியக்காரர்களாக மாற்றும். ஒருவரையும் ஆண்டவரே நீங்கள் விட்டு விடாதரும். எல்லாரையும் விசேஷமாக ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம், பேராயருக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆறுதல் படுத்தும், ஆயர்களை பாதுகாப்பாக வையும், ஒருவருக்கும் ஒரு சேதம் அணுகாதபடி கருவையாய் காத்துக்கொள்ளும். இந்த வாதை சீக்கிரத்தில் இந்த அலை நிற்கட்டும். எங்களுடைய முதலமைச்சர், கூட பணியாற்றுகிற எல்லா ஊழியர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக் டீம்ஸ், அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். நல்லவைகளே புதிய பாதைகளிலே நாங்கள் நடக்க உதவி செய்யும். எல்லா துதி கனமாக உமக்கே சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் என்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் முதாபியிடம் இருப்பாராக. சமாதானத்தோடு இருங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். God bless you.